வெல்கம் டு எம்டி பைட்ஸ். இந்த வீடியோவில் கோல் சீக் ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸலில் அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கோல் சீக் ஃபங்க்ஷனுங்கிறது எக்ஸலில் இருக்கிற ரொம்ப முக்கியமான டேட்டா அனாலிசிஸ் டூல். ஸோ கோல் சீக் ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம இன்புட் வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதாவது நம்மளுடைய அவுட்புட் வேல்யூவை பேஸ் பண்ணி இன்புட் வேல்யூ என்னங்கிறத நமக்கு கோல் சீக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஸோ இந்த ஒர்க் ஷீட்டில் நம்ம 3 செட் ஆஃப் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். கார் லோன் பேமெண்ட் எக்ஸாம்பிள், கிரேடிங் ஸ்கேல் எக்ஸாம்பிள், அப்புறம் இன்னொரு எக்ஸசைஸ். இனிஷியலாக நம்ம கார் லோன் பேமெண்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ கார் லோன் பேமெண்ட் எக்ஸாம்பிளுங்கிறது இங்கே சிம்பிள். அதாவது மந்த்லி நம்ம கார் லோன் எவ்வளோ பே பண்ணணுங்கிறத கேல்குலேட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ இங்கே 438 நம்ம பே பண்ணணுங்கிறத இங்கே கண்டுபிடிச்சி ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு பிஎம்டிங்கிற ஒரு பேசிக் ஃபங்க்ஷனை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இன்புட் வேல்யூஸாக நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் மந்த்ஸ், பிரின்சிபல் அமௌண்ட், இந்த வேல்யூஸ் எல்லாம் இன்புட்டாக கொடுத்து நம்ம 438 தான் மந்த்லி பே பண்ணணுங்கிறத ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இமேஜின் தட் நம்ம வந்து மந்த்லி 500 பே பண்ண முடியும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும், அப்போ இன்புட் வேல்யூ எவ்வளோ சேஞ்ச் ஆகுங்கிறத நம்ம கோல் சீக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம டேட்டா டேபுக்கு போகணும். ஸோ டேட்டா டேபுக்கு போகணும். டேட்டா டேப்லேருந்து செலக்ட் பண்ணி நம்ம ஃபோர்காஸ்ட்டுங்கிற ஒரு குரூப்பில் வாட் இஃப் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கோல் சீக் ஃபங்க்ஷனுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கோல் சீக் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலே அங்கே உங்களுக்கு அந்த டெஃபினிஷன் ஹைலைட் ஆகும். அதாவது ஃபைண்ட் த ரைட் இன்புட் வேல்யூ. ஸோ இன்புட் என்னங்கிறத நமக்கு கோல் சீக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஸோ அது கோல் சீக்கை கிளிக் பண்ணோம்னா இந்த பாப்அப் விண்டோ அப்பியர் ஆகும். ஸோ இங்கே செட் செல், எந்த வேல்யூக்கு நம்ம வேல்யூ செட் பண்ண போகிறோங்கிற அந்த செல்லை நம்ம செலக்ட் பண்ணிடணும். அது M8. ஸோ 438 இருக்கிறத நம்ம 500ன்னு மாற்ற போகிறோம். அதாவது நம்மளால் 500 பே பண்ண முடியும். ஸோ 500 பே பண்ண முடியும் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ என்ன இன்புட் வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணலாம், அதாவது எந்த இன்புட் வேல்யூ இந்த 500 கொண்டு வரணும், இதுதான் நம்ம அவுட்புட்னா எந்த இன்புட் வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம்னா பிரின்சிபல் அமௌண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது 24,000 இப்போ வந்து நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்குது, அதாவது 438க்கு. அப்போ 500 நம்மளால் பே பண்ண முடியும்னா பிரின்சிபல் அமௌண்ட் என்னங்கிறத இங்கே நம்ம அந்த பிரின்சிபல் அமௌண்ட் செல்லை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ M7 தான் பிரின்சிபல் அமௌண்ட் செல். ஸோ இப்போ நமக்கு ஓகே கிளிக் பண்ணோம்னா நமக்கு 438ங்கிற வேல்யூ 500ஆக மாறிடும். அதே மாதிரி நமக்கு எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் சேங்ஷன் ஆகுங்கிறதும் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 500 நம்ம மந்த்லி பே பண்ணணும். ஸோ 500 நம்மளால் பே பண்ண முடியும்னா 27,000 பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இருக்கிற வேல்யூவை, இருக்கிற இன்புட் வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு இங்கே பார்த்தோம். ஸோ இப்போ இது ஓகேனா ஓகே கொடுக்கலாம், இல்லை கேன்சல்னால் நமக்கு வேண்டாம்னா கேன்சல் கொடுத்துடலாம். ஸோ அடுத்ததாக கிரேடிங் சிஸ்டம் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே சப்ஜெக்ட் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, அதே மாதிரி 7 சப்ஜெக்ட்ஸோடைய மார்க்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 7th சப்ஜெக்டோட மார்க் இருக்காது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆவரேஜை கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஆவரேஜ் ஃபார் சப்ஜெக்ட் 1லேருந்து சப்ஜெக்ட் 7 வரைக்கும் இருக்கிற மார்க்ஸோடைய ஆவரேஜ் இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் சப்ஜெக்ட் 7ல் நமக்கு மார்க் இல்லை. ஸோ இப்போ நமக்கு சப்ஜெக்ட் 7க்கு ஒரு இன்புட் வேல்யூ வேணும். ஸோ அதை நம்ம இந்த பர்சன்டேஜ் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 88% தான் ஆவரேஜாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம கோல் சீக் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி நமக்கு என்ன பர்சன்டேஜ் வேணுமோ அதே மாதிரி இங்கே நமக்கு இன்புட் வேல்யூ வேணுங்கிறத நம்ம கோல் சீக் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணலாம். ஸோ மீண்டும் நான் கோல் சீக் ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ செட் செல், ஸோ எந்த செல்லில் நான் வேல்யூ செட் பண்ண போகிறேன்னா இந்த 88%ங்கிறத நான் வந்து ஒரு 90%ஆக செட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இதுதான் அவுட்புட் வேணும். என்னோடய டிசைர்ட் அவுட்புட் வந்து 90% தான் ஆவரேஜாக வேணும். ஸோ 19 நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு பை சேஞ்சிங் த செல், ஸோ எந்த செல்லில் எனக்கு இன்புட் வேல்யூ மாறணும். ஸோ இன்புட் வேல்யூ வந்து எனக்கு சப்ஜெக்ட் 7ல் வேணும். சப்ஜெக்ட் 7ல் ஆல்ரெடி எங்கிட்ட வேல்யூ இல்லை. ஸோ நான் வந்து சப்ஜெக்ட் 7ல் இருக்கிற செல்லை, அதாவது P11 நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ P11ல் நமக்கு ஒரு இன்புட் வேல்யூ வேணும். ஸோ நமக்கு அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி 90% ஆவரேஜாகவும் கேல்குலேட் ஆகி அவுட்புட் அட்டைன் ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஓகே கிளிக் பண்ணுறோம். ஸோ ஓகே கிளிக் பண்ணால் கேல்குலேட் ஆகும். ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 102 தான் ஆன்சர். ஸோ 102 வந்து அப்ளிகபிள் இல்லை, பிகாஸ் மேக்ஸிமம் மார்க்கே வந்து 100 தான். ஸோ நம்ம இந்த வேல்யூவை அப்ளை பண்ண முடியாது, அதாவது 90%ஐ கொண்டு வர முடியாது, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ 90%ன்னு கொண்டு வந்தால் 102 வரும். ஸோ 102 வந்தால் நமக்கு இந்த வேல்யூ அப்ராப்ரியேட்டாகவும் அப்ளிகபிளும் கிடையாது. ஸோ 90% இந்த ஸ்டூடெண்ட்டால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் திரும்பவும் நம்ம கோல் சீக் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி கொஞ்சம் கம்மி பர்சன்டேஜை அட்டைன் வேல்யூவாக வைப்போம். ஸோ மீண்டும் வாட் இஃப் அனாலிசிஸ் போயிட்டு கோல் சீக் ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணி அந்த விண்டோவை கொண்டு வரேன்.
ஸோ கொண்டு வந்துட்டு இங்கே செட் வேல்யூவை மீண்டும் அந்த 88%க்கு பதிலாக 90%க்கு பதிலாக இப்போ 89.5 கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு பை சேஞ்சிங் செல் வேல்யூ மீண்டும் சப்ஜெக்ட் 7 இன்புட் வேல்யூவையே நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ 89.5%க்கு எவ்வளோ இன்புட்டுங்கிறத கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ ஓகே கொடுத்தோன்னா அவுட்புட் 89 ஆகும். சப்ஜெக்ட் 7க்கு ஒரு இன்புட் வேல்யூவும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கும். ஸோ ஓகே கிளிக் பண்ணுறேன். ஸோ கால்குலேட் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். கால்குலேட் ஆகி நமக்கு ஒரு வேல்யூ இன்புட். ஸோ 89.5க்கு 98.5 தான் சப்ஜெக்ட் 7 இன்புட் வேல்யூவாக கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் வேல்யூ இல்லாத ஒரு செல்லுக்கும் இன்புட் வேல்யூ அசைன் பண்ண முடியும், வேல்யூ இருக்கிறதுக்கும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுதான் 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ பார்த்தது. இப்போ 3ஆவதாக இருக்கிற அடுத்த ரொம்ப இன்ட்ராக்டிவான எக்ஸாம்பிளுக்கு நம்ம போகலாம். ஸோ இதுதான் நம்ம 3ஆவது எக்ஸாம்பிள். ஸோ இங்கே எம்ப்ளாயி நேம் இருக்குது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒரு ரெக்கார்டு இது. ஸோ காலம் ஏல எம்ப்ளாயி நேம் இருக்குது, காலம் பியில் சேலரிஸ், அதாவது எக்ஸிஸ்டிங் சேலரிஸ், காலம் சியில் நியூ சேலரி. ஸோ இந்த நியூ சேலரி எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா 6.8% இன்க்ரிமெண்ட் பர்சன்டேஜை வச்சு தான் நியூ சேலரி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நியூ சேலரியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் நம்ம நியூ சேலரியை கால்குலேட் பண்ணியிருக்கிற ஃபார்முலா, அதாவது 6.8% இன்க்ரிமெண்ட்டாக வச்சு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த செல்லில், ஸோ இந்த எக்ஸசைஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல இந்த 6.8 எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம கோல் சீக் ஃபங்க்ஷனில். ஸோ அதுக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பே பண்ணக்கூடிய நியூ சேலரி எவ்வளோங்கிறது. ஸோ அதை செக் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு செல்லில் வச்சுட்டு லோவர் லைன் ஆஃப் செல்லில் ஒரு டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வச்சு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ரோ ஆஃப் த டேட்டாவுக்கு கொண்டு போயிடும். ஸோ லாஸ்ட் ரோனா 179 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ இப்போது மீண்டும் நம்ம ஃபர்ஸ்ட் ரோக்கு போகிறதுக்கு அப்பர் லைனில் வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மேலே லைன், அதாவது அப்பர் லைனில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் த டேட்டாவுக்கு கொண்டு போயிடும். ஸோ இப்போ நமக்கு 179 டேட்டா இருக்குது. ஸோ இதோடைய இந்த இவ்வளோ எம்ப்ளாயீஸோடைய டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சேலரி எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இங்கே ரஃபாக நான் ஈக்குவல்ஸை கொடுத்துட்டு ஒரு சம் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணுறேன். ஸோ சம் ஆஃப் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு நியூ சேலரி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ காலம் சியில் இருக்கிற கம்ப்ளீட் வேல்யூவை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போது ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சோன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ், அதாவது டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சேலரி எவ்வளோ பே பண்ணுறோங்கிறது வரும். ஸோ 9 மில்லியன் நம்ம இங்கே பே பண்ணுறோம். ஸோ 9.8 தான் நம்ம டோட்டல் எம்ப்ளாயீஸுக்கு நம்ம பே பண்ணக்கூடிய சேலரி. ஸோ இப்போ இந்த ஆர்கனைசேஷன் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இன்க்ரிமெண்ட்டுங்கிறது அவங்க எவ்வளோ பேருக்கு எவ்வளோங்கிறத டிசைட் பண்ண முடியாது. ஸோ ஓவராலாக சேலரி அமௌண்ட்டை நாங்கள் ஒரு 10 மில்லியனாக கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்க கொடுக்க போகிற 10 மில்லியனை பேஸ் பண்ணி பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரிமெண்ட்டும் மாறும், அதன்படி சேலரிஸும் மாறும். ஸோ 10 மில்லியனை இங்கே மாற்றினோம்னா அவங்க கொடுக்க போகிற பர்சன்டேஜ் வேல்யூவும் மாறும். ஸோ அதுக்கு மீண்டும் வாட் இஃப் அனாலிசிஸ் போய் நான் கோல் சீக் ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது செட் செல் வேல்யூனா எந்த வேல்யூவில் நம்மக்கிட்ட சம் இருக்கோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சேலரி. ஸோ G8 தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை 9 மில்லியனாக ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ 10 மில்லியனாக மாற்ற போகிறேன். 10 மில்லியனா 10, அதுக்கப்புறம் 6 zeros. ஸோ 10 மில்லியனாக மாற்றிட்டேன். இப்போது எந்த செல் வேல்யூ சேஞ்ச் பண்ணணும்னா இந்த இன்க்ரிமெண்ட் பர்சன்டேஜ். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் பர்சன்டேஜ் தான் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதன்படி சேலரிஸ் எல்லாமே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ பேஸ் பண்ணி 6.8 கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறோம். இது வேல்யூ 10 மில்லியனாக மாற்றி அதே மாதிரி இங்கே 6.8 நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணி எவ்வளோங்கிறது தெரியாது, கோல் சீக் ஆட்டோமேட்டிக்காக பண்ணி சேலரிஸையும் மாற்றும். இப்போ ஓகே கொடுத்தோன்னா சேலரிஸ் எல்லாமே இன்க்ரிமெண்ட் ஆகும் பேஸ்ட் ஆன் இது 10 மில்லியன். ஸோ இப்போ நான் ஓகே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மில்லியனாக மாறிடுச்சு. ஸோ இந்த 10 மில்லியனாக மாறினதை பேஸ் பண்ணி சேலரிஸ் எல்லாமே ரிவைஸ் ஆகிடுச்சு. அது எதனாலனா சேலரி இன்க்ரிமெண்ட் பர்சன்டேஜ் 8.7 மாறிடுச்சு. ஆல்ரெடி 6.8 இருந்தது, இப்போ 8.7 மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம கோல் சீக் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணணும்.